ஆரி ஒர்க் பண்ணுறதுனாலே கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பா பேக் பெயின்லாம் வரும். கன்டினியூஸா உட்காந்து குனிஞ்சு போட்டுட்டு இருக்கிறது. ஆரி ப்ளவுஸ்க்கு 2000, 3000 செலவு பண்ணுறதுக்கு அழகா நம்ம வீட்ல உட்காந்துருக்க நேரம் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வீட்டு வேலையும் கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கிறதுனால கரெக்ட்டா உட்கார முடியல. ஒரு 2 டேஸ் கன்டினியூஸா உட்காந்துருந்தேன்னா, கண்டிப்பா 2 டேஸ்ல முடிச்சிடுவேன். சரி பார்ப்போம் எத்தன நாள்ல முடிக்கிறேன் அப்படின்ட்டு. அத்தை ஊர்லேருந்து வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா, கோதுமை ஊர்லயே வாங்கி மாவா அரைச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நல்லா செம சாஃப்ட்டா இருந்தது சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சது. நான் லைட்டா வெது வெதுன்னு தண்ணி வச்சு அதை போட்டு தான் நல்லா பெசஞ்சேன். நல்லா சாஃப்ட்டாக இருந்தது. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியை ரவுண்டாக போடுறது தான். எப்படியோ அப்படி இப்படின்னு சுற்றி ஓரளவுக்கு ரவுண்டாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி போட்டுட்டு இருக்க போய் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு வீடியோ ஞாபகம் வந்துச்சு. மேலே மேலே சப்பாத்தி மாவு அடுக்கி வச்சு லேயர் லேயராக சப்பாத்தி எடுத்துடுற மாதிரி ஒரே வாட்டியில் நிறைய சப்பாத்தி போடுற மாதிரி வீடியோ பார்த்தேன். சரி அதை நம்மளும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது வரவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். சரி நம்ம ஏன் தேவையில்லாதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு நம்ம எப்போதும் போல் சப்பாத்தி போட்டலான்ட்டு போட்டுட்டு நேற்று வச்ச சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு. முட்டை பொடி மாஸ். இன்றைக்கி டின்னர் இதான்.